எனக்கு வெறுத்து போச்சு. புதுசா கல்யாணம், புருஷன், பிள்ளைங்கன்னு குடும்ப வாழ்க்கைக்கு மனசு ஏங்கிச்சு. இவரை பார்த்தேன், பழகுனேன், கல்யாணம் படிக்க போறேன். தயவு செஞ்சு என் பழைய வாழ்க்கையை சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க. கெட்டு போன 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உத்தமமா நம்பி வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நல்லா இருமா. நீங்க இப்படி அவருக்கு ஃப்ரெண்ட்? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. கொள்ளடிக்கிறவன் கோயிலுக்கு போறது இல்லையா? அப்படித்தான் தப்பான எனக்கு நல்ல நண்பன் உன் புருஷன் உத்தமன். மவராசியா இராத்தா. உன் பேர் என்னம்மா? ஆனந்தவல்லி. ஆனந்தமான பேரு. நீங்க 2 பேரும் ஆயுஸ்புறம் ஒத்துமையா இருக்கணும். நான் வரட்டுமாத்தா? வாரன் தம்பி. இது வீடு தானே? வீடுதான். ஹலோ, ஹலோ. யாரு? டைகர் பாபு, நம்பர் 33, பிள்ளையார் கோயில் தெரு. எது? 33 பிள்ளையார் கோயில் தெரு. இதுதான். ஆனா டைகர் பாபு தான் யாருன்னு தெரியல. இருங்க, வீட்டுக்காரமா கேட்டு சொல்றேன். கேளு கேளு. அம்மா, என்னப்பா? இங்க டைகர் பாபுங்கிறது யாரு? நம்ம விட்டு ஆளுதான். எதுக்கு கேக்குற? இல்ல, இங்க ஒருத்தர் கேட்டாரு, அதுதான். வரமா. இது என்ன? டைகர் பாபு இந்த வீடு தான். வீட்டுக்காரமா சொன்னாங்க. ஐ ஆம் டைகர் பாபு. போதையில விலாசம் மாறி நுழைஞ்சிடக்கூடாதுன்னு விசாரிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப விவரம். சிகரெட் வச்சிருக்கியா? என்னப்பா தயங்குற? பெரிய மனுஷன் சிகரெட் கேட்கறானேன்னு பாக்குறியா? புகை போடுற விஷயத்துல பகையே கிடையாது. கொடு, கொடுப்பா. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். குடிச்சிட்டு வந்து கடையில இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்தா நாங்க என்னமா பண்றது? போதையில் இருக்க மனுஷன் பொறுமையா இருக்கிறோம். பொறுமையா இல்லைன்னா புடிங்கிடுவீங்களா? நானே அவர் கொண்டு போன பணத்தை எல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். என்னமோ அதை எடுத்துட்டு போயிட்டார், இதை எடுத்து போயிட்டான்னு புழுவுறீங்களே. யோ, சாமி சத்தியமா சொல்றியா? ராத்திரி அவர் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட தான் வந்தார். கொண்டு போன சோத்து தூக்கு சட்டியை கூட எங்க போட்டாருன்னு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷனை திருடங்குடன் பேசுறீங்களே. போங்கய்யா. புதுசா அம்மா எந்த ஆபீஸ்க்கு போறீங்க? வேலைக்கு போறவங்க முதல்ல குளிக்கட்டும். வெட்டியா இருக்குங்க அப்புறமா குளிக்கலாம். புரியுதுல்ல? போங்க. கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி வந்துருவீங்க. வயித்த கலக்குது, வாயா சீக்கிரம். கிழவன் பேப்பர் எடுத்துட்டு உள்ள போனா லேசில வர மாட்டானே. யோ, மத்தவங்க அவசரம் இல்லையா? வாயா வெளிய. புது கொடுத்தேனுமா? ஒன்னமல்ல. பால், ரேஷன் கார்டு, கரண்ட் பில், காய்கறி இதுக்கெல்லாம் இந்த ஐயா தான் நாடணும். பாலுக்கு போறேன். பால் ஓடுப்பா. பால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா. 8 மணிக்கு தான் வருவேன். வரட்டுமா? என்ன இடங்க அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க. அந்த தடிய தண்ணி இறக்க விட மாட்டேங்கிறான். கிணத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம். அந்த தடி பைய வெக்கம் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னால பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போடுறாங்க. அந்த கிழமை பேப்பரை எடுத்துக்கிட்டு டாய்லெட்டுக்கு போய் உட்கார்ந்தான்னா விடிஞ்சாதான் வெளியே வருவான் போல இருக்கு. விவஸ்தை கட்ட ஜென்மம். இந்த உண்ணாமலை கிட்ட 5 மணிக்கு பால் கொண்டாடானா 8 மணிக்கு கொண்டாடுறாங்க. திமிரு பிடிச்சவன். வீட்டுக்காரம்மா அடுத்தவங்களை பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்க புருஷன் என்னடானா ஊர்ல இருக்கிறத கொள்ளையடிச்சு வீட்டுல வச்சு விக்கிறான். என்ன மனுஷங்க இவங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. புது இடம், புது மனுஷங்க, பழக பழக சரியா போயிடும்.
நாம தான் பார்த்து நடந்துக்கணும். ம்? நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, முன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாரம்மா உறவு, இது தேயாத வெண்ணிலவு. அன்று போட்டேன் பூமாலை, இன்று படித்தேன் பாமாலை. நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. சிப்பி ஒன்று, வண்ணச் சிப்பி ஒன்று. நீர் வார்த்ததும் உண்டானதே, முத்து ஒன்று, சின்ன முத்து ஒன்று. 6-7 மாதங்கள் போனா 6 பாட்டிங்கு கேட்கும். ஆவாரம் பூ போன்ற கண்ணாய் அப்பாவை என் பிள்ளை பார்க்கும். நித்தம் நித்தம் தந்த அன்பு முத்தம், பிள்ளைக்குத்தான் இனி ஆக மொத்தம். 1-2 வேண்டும் என்று உன்னை நான் கேட்டேன். சம்சாரம் ஆனதற்கு நன்றி சொல்வேனே தெய்வத்திற்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, முன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாதையா உறவு, இது தேயாத பொன்மானையும் செம்மீனையும் கண்ணில் கண்டே, குந்தன் கண்ணில் கண்டே. பாலாற்றையும் தேனாற்றையும் உன்னில் கண்டேன், கண்ணே உன்னில் கண்டேன். உன்னோடு நான் வாழும் வீடு, ஆனந்த பூ பூக்கும் காடு. அன்றில்கள் ஒன்றான கூடு, ஆகாது வேறேதும் ஈடு. தாரம் வந்தாள் கொஞ்சம் தென்றல் என்று, பிள்ளை வந்தான் வண்ண முல்லை என்று. பெண்ணரசி பொன்னரசி உன்னை போல் ஏது. சம்சாரம் ஆனதற்கு நன்றி சொல்வேனே தெய்வத்திற்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, முன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாதையா உறவு,
குட்டி பையா, சின்ன பையா, இங்க பார், பொம்மை பார். டேய் வாடா. இந்தடா. எங்கடா வைஃப்? உள்ள இருக்கா? வாங்க வாங்க. இந்தம்மா. என்னங்க இது? பிரிச்சு தான் பாரு. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். மாதா கோவிலில் சிலுவை திருட்டு. அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரன் கையில துட்டு வாங்கினேன் நான். அவனுங்க எப்படா ஆசீர்வானுங்க அதை சுற்று ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்தா தர்மம், இருக்கிறவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது தப்பு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கை ஆயுசு முழுக்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு விரும்புறேன். இது எனக்கு வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத புருஷன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்தா, இத உன் சித்திக்கிட்ட கொடுத்துரு. பாத்தியாமா, பெரிய மனுஷன் ஆயிட்டேன். ஆனந்தவல்லி அக்கா கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ம், புடவை கூட கொடுத்துருக்காங்க. இந்தா கட்டிக்கமா. எனக்கு எதுக்குப்பா, உன் சித்தி கொடுத்துரு. என் கையால சம்பாரிச்சு உனக்கு புடவை வாங்கி தரமா, கவலைப்படாத. ஏமா அழுற? முகத்துக்கு முன்னாடி சிலுவை குறி போட்டா பக்தி, முதுகுக்கு பின்னாடி சிலுவையை வச்சா பாரம். கல்யாணங்கிற சுமையை ஏத்திட்டு கர்த்தர் புள்ளங்கிற